மகாநதியில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். காவேரி சாரதா பாட்டிக்கிட்ட விஜய் வீட்டுக்கு திரும்பி போக போகிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் கங்கா யமுனாவுக்கு மனசில் சந்தோஷமாக இருக்குது. கங்கா மனசுல நினைக்கிறாங்க, அப்பாடா இந்த காவேரி முதல்ல இந்த வீட்டை விட்டு போயே ஆகணும், இல்லை நம்ம நிலமை அவ்வளவுதான் அப்படின்ட்டு. யமுனாவும் நினைக்கிறாங்க, நல்ல வேலை காவேரி அக்கா இந்த வீட்டை விட்டு போனதுக்கப்புறம் நாம் அந்த வீடை எப்படியாச்சும் விற்க வைக்கிறதுக்கு ஏதாச்சும் யோசிக்கலாம் அப்படின்ட்டு யமுனா நினச்சிட்டு இருக்காங்க. சாரதா என்ன பண்ணுறாங்கன்னா காவேரி கிட்ட போய் சொல்கிறாங்க, ஏய் காவேரி, நீ எடுத்த முடிவு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி. நீ இப்போ வச்சு நல்ல முடிவாக எடுத்த பார்த்தியா, அதுவே எனக்கு போதும். அது மட்டும் இல்லாமல் தாத்தா பாட்டியை பார்த்துக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் உனக்கும் தான் இருக்குது, விஜய் தம்பிக்கு மட்டும் இல்லடி, நீயும் தானடி அவங்களுக்கு இருக்க அப்படின்ட்டு சொல்லவும், அடுத்து சாரதா சொல்கிறாங்க, இத்தனை நாளாக ஏதோ நம்ம கந்திஷ்டியோ ஏதோ ஒன்று பிரிஞ்சு இருந்துட்ட, இனியாச்சும் நல்லபடியாக தம்பி கூட சேர்ந்து அவங்க கூட சேர்ந்து வாழப்பாரு அப்படின்ட்டு சொல்லவும், காவேரி சொல்கிறாங்க, ஆமாம்மா இத்தனை நாள் நான் எதை பற்றி யோசிக்கவே இல்லை. இப்போ தைரியம் எனக்கு விஜய் இந்த வீட்டுக்கு வந்தப்பவே வந்திருந்தான், பாட்டியோட நிலைமை கூட நல்லா இருந்திருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து சாரதா சொல்கிறாங்க, சரிடி ஒரு விஷயம், உனக்கு வளகாப்பெல்லாம் முடியும் இல்லையா, அடுத்து வேணா நீ நம்ம வீட்டுக்கே திரும்பி வந்துடுடி அப்படின்ட்டு சொல்லவும், காவேரி சொல்கிறாங்க, சரிம்மா அதை பற்றி நம்ம அடுத்து யோசிக்கலாம் அப்படின்ட்டு. அடுத்து கங்கா சொல்கிறாங்க, ஆமாடி அம்மா சொன்ன மாதிரியே உனக்கு எப்போ வளகாப்பு முடியுதோ அப்போ தானே எல்லாரும் அம்மா வீட்டுக்கு வருவாங்க, அதே மாதிரி நீ வந்துடலாம் அப்படின்ட்டு சொல்லவும், சரிடி. சாரதா சொல்கிறாங்க, ஏய் எப்படி கிளம்ப போகிற அப்படின்ட்டு. காவேரி சொல்கிறாங்க, இல்லைம்மா நான் விஜய்கிட்ட சொல்லியிருக்கேன், அவர் இன்னும் அவரோட முடிவை சொல்லவே இல்லை, அதான் இப்போ மறுபடியும் போய் கேட்கணும் அப்படின்ட்டு சொல்ல, கங்கா சொல்கிறாங்க, சரிம்மா நீங்கள் பேசிட்டுங்க, நானும் யமுனாவும் ரூமில் உட்காந்து பேச போகிறோம் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அவங்க 2 பேர் ரூமுக்கு போயிடுறாங்க. காவேரி என்ன பண்ணான்னா, சரிம்மா நான் அவர் வருவாருன்னுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அவர் வந்ததுக்கப்புறமா நான் இதை பற்றி பேசணுமா, நீ பாருமா அப்படின்ட்டு சொல்லிட்டு காவேரி ரூம்குள்ளே போயிடுறாங்க. அடுத்து எல்லாரும் ரூம்குள்ளே போன உடனே சாரதா என்ன பண்ணுறாங்கன்னா ஃபீல் பண்ணுறாங்க, காவேரி இவ்வளோ சீக்கிரமாக இந்த வீட்டை விட்டு போவான் அப்படின்ட்டு நாம் நினைக்கவே இல்லையே, திடீர்னு இந்த மாதிரி அவன் முடிவு எடுத்திருக்காளே, எப்படியோ சரி அவன் நல்லா இருந்தால் போதும் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ பாட்டி பார்த்துட்டு, ஏய் என்னடி இவ இப்போதான் கிளம்புறேன் அப்படின்ட்டு சொல்லி வாயை திறந்து மூடலை, அதுக்குள்ளே உன் கண்ணில் இருந்து கண்ணீர் வருது, என்ன தான் நினச்சிட்டு இருக்க, எதுக்கு நீ வருத்தப்படுத, உன் பொண்ணு அங்கே தான் வாழ வேண்டியவா, நல்லா இருக்கட்டும்னு நினைக்காம கிளம்புறத நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருக்கேடி அப்படின்ட்டு சொல்லவும், சாரதா சொல்கிறாங்க, இல்லத்த இத்தனை நாள் காவேரி நம்ம கூட இருந்துட்டா, இப்போ திடீர்னு கிளம்புறேன் அப்படின்ட்டு அவள் சொன்னதும் எனக்கு என்ன பண்ணனே தெரியலை, ஆனால் காவேரி அங்கே தான் இருந்தாகணும், இருந்தாலும் நம்ம கூட இருந்துட்டாளா, அதான் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு சொல்ல, பாட்டி சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒரு மாதிரிலாம் இருக்காது, அது மொத இப்போ போகிறா இல்லையா, அதனால உனக்கு அப்படி தோணுது, மற்றபடி எதுவும் நீ சொல்லிக்காதடி, நீ சொன்னால் மறுபடியும் அவள் ஏதாச்சும் ஒன்று நினைப்பா அப்படின்ட்டு சொல்லவும், சாரதா சொல்கிறாங்க, இல்லைத்த நான் எதுவுமே அவகிட்ட சொல்லிக்க மாட்டேன் அப்படின்ட்டு அவங்க சொல்லிடுறாங்க. அங்கிட்டு என்ன நடக்குன்னா கங்காவும் யமுனாவும் ரூமில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது யமுனா கேட்குறா, அக்கா நல்ல வேலைக்கா இந்த காவேரி அக்கா வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்ட்டு நல்ல முடிவாக எடுத்திருக்காங்க, இப்போ பழையபடி உன்னோட வாழ்க்கை இருக்கும்ல அப்படின்ட்டு சொல்ல, கங்காவும் சொல்கிறாங்க, அதுவும் உண்மை தாண்டி, நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, திடீர்னு காவேரி நான் தாத்தா பாட்டி கூட போகிறேன், விஜய் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டு சொன்ன உடனே எனக்கு ஒரு நிமிஷம் என்னமோ ஒன்று நடக்குதுங்கிறது மட்டும்தான் உணர முடிஞ்சது, அதுக்கப்புறம் தான் இது உண்மைதான் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தாண்டி எனக்கே தெரிய வந்துச்சு, அதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக தாண்டி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் காவேரி இருக்கிற வரைக்கும் இந்த அம்மா இருக்கே, ஐயோ தொட்டதுக்கெல்லாம் காவேரி கிட்ட கேளு, தொட்டதுக்கெல்லாம் காவேரியை பாரு, காவேரி கிட்ட கேளு, காவேரி கிட்ட பேசு அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே இருக்கோம். இப்போ காவேரி போனதுக்கப்புறம் அம்மா கண்டிப்பாக என்னையும் தான் பார்த்துக்கும், காவேரி இருக்கிற வரைக்கும் என்ன முன்ன மாதிரிலாம் கவனிச்சுக்கிட்டதே கிடையாதுடி, இப்போ காவேரி கிளம்புனதுக்கப்புறம் அம்மா கொஞ்சம் மாறும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லவும், அடுத்து சொல்கிறாங்க, காவேரி மேலெல்லாம் எனக்கு ஒரு கோபமும் கிடையாது, ஆனால் இந்த அம்மா தான்
காவேரியை பேசாமல் இருக்க விடாமல் காவேரி காவேரின்னுட்டு சொல்கிறப்போ எனக்கு அவன் மேலே கோபம் வந்துடுதுடி அப்படின்ட்டு சொல்லவும் அடுத்து வந்து யமுனா சொல்கிறாங்க, சரிக்கா இனி வீட்டில் உன்னோட ராஜ்யம்தான் இல்லையா, இனி வந்து என்ன செய்யணுமோ அதை நீ பார்த்துடலாம், இனி அம்மா கிட்ட வீடு எப்படி விற்கிறது அப்படின்னுட்டு நம்ம கேட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்லவும் கங்கா சொல்கிறாங்க, ஆமாடி ஃபஸ்ட்டு இந்த காவேரி அவள் வீட்டுக்கு போய் முடியட்டும், அடுத்து வந்து அம்மா கிட்ட நம்ம எப்படியாச்சும் வந்து இந்த வீட்டை விற்கிறத பற்றி பேசி அம்மாவோட மனசை மாற்ற என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லவும் அடுத்து யமுனா சொல்கிறாங்க, அக்கா நீ அம்மா கிட்ட பேசுகிறப்போ நானும் வாரேங்க்கா, நீ பேசுகிறப்போ இந்த பாட்டி உள்ளே உட்காந்து குழப்பி விட்டாலும் விடும், அது மட்டும் இல்லாமல் நான் வந்து காவேரி கிட்ட கேட்கணும் அப்படின்ட்டு அம்மா சொன்னாலும் சொல்லும், அப்படி இருக்கிறப்போ நான் வந்து நிவினை சொல்லி எப்படியாச்சும் இந்த வீட்டை வந்து விற்க வைக்கிற மாதிரி நான் பண்ணுறேங்க்கா அப்படின்ட்டு சொல்ல கங்காவும் சொல்கிறாங்க, ஆமாடி நாம் 2 பேர் இருந்து பேசினா மட்டும்தான் இந்த அம்மா கொஞ்சமாச்சும் யோசிக்கும், இல்லைன்னு நினச்சிக்கோ, ஏன் இந்த காவேரி கிட்ட தான் கேட்கணும் அப்படின்ட்டு முதல்ல இருந்து பேச ஆரம்பிச்சிடும், கண்டிப்பாக நான் வந்து அம்மா கிட்ட வீட்டை பற்றி பேசுகிறப்போ உன்னையும் கூப்பிடுறேன், நீ கண்டிப்பாக வந்துரு அப்படின்ட்டு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அங்கிட்டு விஜய் வந்து கரெக்டாக வெளியில் போயிட்டு அப்படியே வீட்டுக்கு வராரு. அப்போ சாரதா வந்து, தம்பி என்ன தம்பி வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்ட்டு. அப்போ விஜய் வந்து சொல்கிறாரு, இல்லை அத்தை சும்மா தான் வெளியில் போயிருந்தேன் அப்படின்ட்டு சொல்லவும் உடனே சாரதா சொல்கிறாங்க, காவேரி சொன்னா தம்பி, நீங்களும் காவேரியும் திரும்ப உங்கள் தாத்தா பாட்டி வீட்டுக்கே போகிறீங்களாமே அப்படின்னுட்டு. அப்போ விஜய் வந்து கேட்காரு, ஏன் அத்தை நாங்கள் போகக்கூடாதா, ஏன் அத்தை காவேரி என் கூட வர்றது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கா அத்தை அப்படின்னுட்டு கேட்கவும் சாரதா சொல்கிறாங்க, ஐயோ இல்லை தம்பி நான் அப்படிலாம் எதுவுமே நினைக்கவே இல்லை, நியாயப்படி காவேரி உங்கள் வீட்டில் தான் இருக்கணும், இத்தனை நாள் அவள் எங்கள் கூட இருந்ததே பெரிய விஷயம் தம்பி, அதை உங்கள் வீட்டில் விட்டு வச்சதே அதுவே எனக்கு பெரிய விஷயமாக தான் தோணுது அப்படின்ட்டு சொல்லவும் விஜய் வந்து கேட்குறாரு, அப்போன்னா காவேரியை கூட்டிகிட்டு போகிறதால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையே இல்லையா அத்தை அப்படின்னுட்டு. இப்போ சாரதா சொல்கிறாங்க, அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தம்பி, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழணும், சந்தோஷமாக சேர்ந்து வாழதை நான் பார்க்கணும், அது மட்டும்தான் எனக்கு ரொம்ப பெரிய ஆசை அப்படின்ட்டு சொல்கிறப்போ விஜய் வந்து பாட்டிக்கிட்ட போய், என்ன பாட்டி நான் உங்கள் பேத்தியை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகவா அப்படின்னுட்டு கேட்க பாட்டி சொல்கிறாங்க, அட நான் முதல்ல இருந்து அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், இப்போ தான் காவேரிக்கு புத்தியில் உரைச்சிருக்கு போல, இதுவும் சாரதாவும் இப்போ சரின்னு சொல்லிட்டா, பேசாமல் இப்போவே கிளம்பிருங்க, இல்லைன்னா 2 பேர் மனசும் மாறினாலும் மாறிடும் அப்படின்ட்டு சொல்ல உடனே விஜய் வந்து சிரிச்சிட்டே சொல்கிறாரு, பாட்டி நீங்கள் சொல்கிறது சரிதான் அப்படின்ட்டு சொல்லிட்டு, சரி பாட்டி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ட்டு சொல்ல பாட்டி சொல்லாங்க, கண்டிப்பாக நீங்களே கிளம்பலைன்னா நானே துரத்தி கூட விட்டாலும் விட்டுருப்பேன் அப்படின்ட்டு சொல்ல விஜய் சொல்லாரு, சரியான குறும்புக்கார பாட்டியாக இருக்கீங்களே நீங்கள் அப்படின்ட்டு சொல்லிட்டு ரூம்குள்ளே போக பார்க்குறாங்க. அப்போ வந்து சாரதா சொன்னாங்க, தம்பி நீங்கள் இந்த வீட்டில் இருந்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, இப்போது உங்களெல்லாம் பார்க்க முடியாதே டெய்லிங்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டெய்லி என்னை வாக்கிங்லாம் கூட்டிகிட்டு போவீங்கள்ல, அதைத்தான் கொஞ்சம் மிஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு சொல்ல விஜய் வந்து சொல்கிறாரு, இதில் என்ன அத்தை இருக்குது, உங்களை பார்க்குறதுக்காக நான் டெய்லி கூட வருவேன், நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க அத்தை அப்படின்ட்டு சொல்லிட்டு, சரி அத்தை நீங்கள் பாருங்கள் அப்படின்ட்டு சொல்லிட்டு விஜய் வந்து ரூம்குள்ளே போகிறாரு. அப்போ காவேரி என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அப்போ காவேரி விஜய் பார்த்துட்டு, எங்க வந்துட்டீங்களா, என்னங்க என்ன ஆச்சு வேலையெல்லாம் அப்படின்னுட்டு. விஜய் வந்து சொல்கிறாரு, வேலையெல்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா தான் போனேன் காவேரி, அங்கே என்ன பாட்டிலாம் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க, நீ என்ன பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்புற போலியே அப்படின்னுட்டு. அப்போ வந்து காவேரி சொல்கிறாங்க, என்னங்க விளையாடுறீங்களா, நீங்களும் நானும் தான் சேர்ந்து போகிறோம், நான் என்னோடய ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சுட்டு இருக்கேன், நீங்கள் உங்களோட ட்ரெஸ்ஸை எடுத்து வைங்க, நாம் 2 பேர் சேர்ந்து போயிடலாம் அப்படின்ட்டு சொல்லவும் விஜய் வந்து கேட்காரு, என்ன காவேரி நீ கிளம்புறேன்னு சொல்லியிருக்க, உனக்கு ஒரு கஷ்டமும் இல்லைல்ல, அங்கே பாட்டியாலேயும் சித்தியாலேயும் ஏதாச்சும் ஒரு கஷ்டம் உனக்கு வரலாம், அப்போது எப்படியாச்சும் நீ இருந்துருவியா அப்படின்னுட்டு கேட்கவும் காவேரி சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நம்ம பாட்டி தானே, பரவாயில்லைங்க நான் பார்த்துப்பேன், அவங்க வந்து இப்போதைக்கு அவங்க நல்லா ஆனாலே எனக்கே போதும், அது மட்டுமே போதும், அவங்க உடம்பு சரியானா அதுவே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷந்தாங்க, அவங்க தானே நமக்கு முக்கியம் இல்லையா அப்படின்ட்டு சொல்லவும் விஜய் வந்து சொல்கிறாரு, சரி காவேரி நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் பாட்டி தான் உன்னை புரிஞ்சிக்காமல் பேசுகிறாங்களே, அதை நினச்சி தான் எனக்கு கஷ்டமாக இருக்கு அப்படின்ட்டு சொல்ல. அப்போ வந்து காவேரி சொல்கிறாங்க, அதான் நானே எதுவும் நினைக்கலைங்க, பாட்டி ஏதாச்சும் சொன்னால் சொல்லிட்டு போகட்டும்,
நீங்கள் விடுங்க அப்படின்ட்டு சொல்லவும் விஜய் சொல்கிறாரு, சரி எல்லாமே எடுத்து வச்சுட்டு சரி எப்போ கிளம்புறதா உத்தேசம் அப்படின்ட்டு கேட்கவும் காவேரி சொல்கிறாங்க, போகணும்னு முடிவு எடுத்துட்டோம், அதை அப்படியே தள்ளி தள்ளி போட்டோன்னு நினச்சிக்கோங்களேன். இன்றைக்கி போகவா நாளைக்கு போகவா அப்படின்ட்டு ஏதாச்சும் ஒரு யோசனை வந்துட்டே இருக்கும். அதனால் என்ன பண்ணுவோம், நாளை காலையிலேயே கிளம்பிடலாம் அப்படின்ட்டு சொல்ல விஜய் சொல்கிறாரு, சரி நீ ஒரு முடிவு எடுத்துட்ட, அதை இனிமேல் மாற்றவே முடியாது. சரி உன்னோட முடிவு தான் என்னோட முடிவும் அப்படின்ட்டு சொல்லவும் அடுத்து காவேரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் உங்களோட ட்ரெஸ் எல்லாம் எது அப்படின்ட்டு இங்கே எடுத்து வச்சுருக்கேன், நான் எடுத்து வச்சது சரிதானா அப்படின்ட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள், அப்படியே அந்த பேக்குள்ளே நான் வச்சிடுறேன் அப்படின்ட்டு சொல்லவும் விஜய் சொல்கிறாரு, அதெல்லாம் எடுத்து வச்சிட்டல, மற்றது நான் பார்த்துக்கிறேன், நான் நீப்போ அப்படின்ட்டு சொல்லவும் காவேரி என்ன பண்ணுறாங்கன்னா ரூமை விட்டு வெளியில் வராங்க. அப்போ என்னடானா வீடே நல்ல வாசனையாக இருக்குது. காவேரி என்ன பண்ணுறாங்கன்னா கிச்சனுக்குள்ளே போகவும் சாரதா பலகாரம்லாம் சுட்டுட்டு இருக்காங்க. அப்போ காவேரி, அம்மா என்னம்மா பண்ணுறீங்க அப்படின்னுட்டு கேட்கவும் சாரதா சொல்கிறாங்க, இல்லடி நீ இப்போ உன் வீட்டுக்கு போக போறியா, அதான் இந்த பலகாரம்லாம் செஞ்சு வைக்கேன், நீ கொண்டு போய் சாப்பிட்லாம்ல அப்படின்ட்டு சொல்லவும் காவேரி, ஓஹோ பலகாரம் சூப்பர், அதான் வீடே ஒரே வாசனையாக இருக்கு. அது மட்டும் இல்லை ஒரு விஷயம் கேட்கணுமா, இந்த பலகாரம்லாம் செஞ்சு கொடுத்து என்ன ஒரேடியாக துரத்திடலான்னு நினைக்கிறியா அப்படின்ட்டு கேட்கவும் சாரதா சொல்கிறாங்க, ஏய் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பேசுவியாடி, ஏய் இல்லடி சும்மா தாண்டி, நீ அங்கே போயிட்டேன்னா நினச்சப்பெல்லாம் பலகாரம்லாம் செஞ்சு தர முடியாதுல்ல, அதுவும் அம்மா டெய்லி உன்னை பார்க்கவும் முடியாது, அதாண்டி இப்போவே செஞ்சு கொடுத்தா அது தீர்ற வரைக்கும் நீ சாப்பிடு, தீர்றப்போ என்கிட்ட சொல்லு, நான் மறுபடியும் செஞ்சு கொண்டாந்து தாரேன் அப்படின்ட்டு சொல்லவும் அவள் காவேரி என்னோட செல்ல அம்மா அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கவும் அப்போ கங்கா யமுனா 2 பேரும் வராங்க. வரவும் என்னம்மா என்ன வேலை நடக்குது அப்படின்ட்டு சொல்லி கங்கா பேசவும் அப்போ சாரதா சொல்கிறாங்க, இல்லடி காவேரி வீட்டுக்கு போகிறாள்ல, அதான் அதை எடுத்துகிட்டு போகிறதுக்காக பலகாரம்லாம் செஞ்சு கொடுத்து விடுறேன் அப்படின்ட்டு சொல்ல கங்கா சொல்கிறாங்க, ஓ அப்போனா காவேரிக்காக மட்டும்தான் நீ பலகாரம் செய்கிற, எங்களுக்கெல்லாம் தரமாட்ட அப்படின்ட்டு சொல்ல யமுனாவும் கேட்குறாங்க, அம்மா நானும் தான் எத்தனையோ தடவை வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கேன், ஒரு வாட்டி எனக்கு ஏதாச்சும் செஞ்சு கொடுத்துருக்கியா, இப்போ காவேரி அக்காவுக்குன்னா போதுமே உடனே பலகாரம் செய்ய ஆரம்பிச்சிட்ட பார்த்தியா, அம்மா எப்போவுமே உனக்கு காவேரி அக்கா தான் ஸ்பெஷல்ல அப்படின்ட்டு சொல்ல சாரதா சொல்கிறாங்க, ஏய் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுடி, அது மட்டும் இல்லை நீங்கள் என் கூட தான் இருப்பீங்க, நீ எப்போனாலும் உன் வீட்டில் இருந்து இங்கே கிளம்பி வந்துடுவ, இப்போ காவேரி வயிற்று பிள்ளைத்தாச்சிடி, அவளுக்கு என்னால் போய் செஞ்சு கொடுக்க முடியாதுல்ல, அடிக்கடியும் அவள் வீட்டுக்கு நான் போவேனான்னு எனக்கும் தெரியல, அவள் வந்தால் உண்டு, அதாண்டி ஏதாச்சும் செஞ்சு கொடுத்து நல்லபடியாக வழி அனுப்பினான்னு பார்த்தா நீங்கள் என்னடான்னா உங்களையும் கவனிக்காமல் விடுறேன் அப்படின்ட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு சொல்ல கங்கா சொல்கிறாங்க, அட விடுமா நான் சும்மா தான் சொன்னேம்மா, உன்னை பற்றி எங்களுக்கு தெரியாதா அப்படின்ட்டு சொல்லிவிட்டு கங்கா என்ன பண்ணுறாங்கன்னா காவேரி கிட்டே போய், ஏய் காவேரி நீ எப்போ கிளம்புற, உன்னோட துணிமணிலாம் எடுத்து வச்சிட்டியாடி அப்படின்ட்டு சொல்ல அப்போ காவேரி சொல்கிறாங்க, எல்லாமே எடுத்து வச்சிட்டேங்க்கா, நாளை காலையில் தான் கிளம்புறதா இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு உன்னெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவேங்க்கா, நீ சரியாக சாப்பிடு, டெய்லி சாப்பிடு, மாத்திரை மருந்தெல்லாம் எடுத்துக்கோ, அது மட்டும் இல்லாமல் இந்த ஹாஸ்பிட்டல் செக்கப் எப்போ போகிறேன்னு சொல்லுக்கா, நானும் வரேன் சரியா, அது மட்டும் இல்லாமல் மாமா கிட்ட பேசுக்கா ஃபஸ்ட்டு, அவர்கிட்ட பேசாமலாம் இருக்காத சரியா அப்படின்ட்டு சொல்லவும் கங்கா சொல்கிறாங்க, என்னை நான் பார்த்துக்கிறேன்டி, என்னை பார்த்துக்க தான் இங்கே அம்மாலாம் இருக்காங்க, பாட்டி இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் நானே என்னை பார்த்துப்பேன், ஃபஸ்ட்டு நீ உன் உடம்ப பார்த்துக்கோ, அது மட்டும் இல்லாமல் அங்கே யாரும் உன்னை பார்த்துக்க இருக்காங்களான்னு எனக்கு தெரியலை, பாட்டியும் அவங்க உடம்பு முடியாமல் இருக்காங்க, அப்படி இருக்கிறப்போ அவங்கள பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற சாக்கில் மாத்திரையும் மருந்தையும் சாப்பிடாமல் விட்டுறாத சரியா அப்படின்ட்டு சொல்லவும் சாரதா சொல்கிறாங்க, ஏய் அடிக்கடி வந்துட்டு போடி, சாரதா ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ கங்கா சொல்கிறாங்க, அம்மா இன்னும் காவேரி கிளம்பவே இல்லை, அதுக்குள்ளே நீ ஆரம்பிச்சிட்டியா அப்படின்ட்டு சொல்லவும் சாரதா சொல்கிறாங்க காவேரி கிட்ட போய், ஏய் நல்லபடியாக போயிட்டு வாடி, அந்த அம்மா ஏதாச்சும் ஒன்று சொன்னால் கூட பொறுமையாக இருடி சரியா, நீ ஏதாச்சும் பேசி ஏதாச்சும் ஒன்று பிரச்சனைலாம் கொண்டு வந்துடாதடி, அது மட்டும் இல்லாமல் நீ பேச மாட்டேன்னு எனக்கு தெரியும், ஆனால் அவங்க இப்போ சரியில்லாமல் இருக்காங்க, பெரியவங்க ஏதாச்சும் 2 வார்த்தை முன்ன பின்ன சொன்னால் கூட கொஞ்சம் பொறுமையாக போடி, அவங்க சித்தியும் அங்கே இருக்காங்கன்னு நீ சொன்ன,
அந்த அம்மாவும் அன்னைக்கு இங்கே வந்து உன்னை டைவர்ஸ் பண்ணணும் அந்த மாதிரி சொல்லிட்டு போச்சுல்ல, அந்த அம்மா ஏதாச்சும் சொன்னால் கூட பொறுமையாக போடி அப்படின்ட்டு சொல்லவும் காவேரி சொல்கிறாங்க, அதெல்லாம் நான் பார்த்துப்பேம்மா, நீ ஒன்றும் பயப்படாதம்மா, எல்லாரும் எனக்கு பழக்கப்பட்டவங்க தானம்மா. இப்போ என்ன கொஞ்ச நாள் வந்து அங்கே போகாமல் இருந்திருக்கேன், அதனாலே அவங்க என் சொந்தம் இல்லைன்னு ஆயிருமாமா, அதனாலே ஒன்றும் நீ என்னை நினச்சி ஒன்றும் கஷ்டப்படாத வருத்தப்படாதம்மா அப்படின்ட்டு சொல்லவும் காவேரி வந்து அழாதம்மா, இதுக்கு போய் ஏமா அழுற, நான் அடிக்கடி வருவேம்மா அப்படின்ட்டு சொல்லவும் கங்கா சொல்கிறாங்க, அம்மா ஏம்மா அழுதுகிட்டே இருக்க, அவன் இன்னும் கிளம்பவே இல்லை, அதுக்குள்ளே நீ அழுற, அடுத்து வந்து இவன் மனசு மாறி போக மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டா நீ என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு கேட்கவும் அடுத்து வந்து சாரதா சொல்கிறாங்க, ஐயோ இல்லடி நான் அழலடி, நான் சும்மா தாண்டி, நீ திடீர்னு வந்து கிளம்புறேன்னு முடிவு எடுத்தியா, அதான் எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, மற்றபடி ஒன்றும் இல்லை, என்னெல்லாம் நினச்சி ஒன்றும் நீ வருத்தப்படாதடி, நீ நல்லபடியாக போயிட்டு வா காவேரி அப்படின்ட்டு சொல்ல காவேரியும் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க, அப்படியே அவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க. இதை கங்காவும் யமுனாவும் பார்த்துட்டு எப்படா இந்த காவேரி இடத்த காலி பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கவும் இந்த எபிசோட் வந்து அப்படியே முடியுது.